ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த குழந்தைகளே, the season of Lent, தவக்காலம், ஆண்டவருடைய அருளின் காலம், இரக்கத்தின் காலம். அதிலும் அந்த காலத்தின் போது நம்முடைய ஒயிட்ஃபீல்ட் இந்த லூர்து மாதா கோயிலில் சிறப்பாக திருப்பலி ஒப்பு கொடுத்து சிலுவை பாதை எல்லாம் செய்து நாம் மனம் மாற ஆண்டவர் ஒரு பெரிய வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். அதை குறித்து நாம் எல்லாரும் மகிழ்ச்சி அடைய வேண்டும், இறைவனுக்கு நன்றி கூற வேண்டும். பிரியமானவர்களே, நீங்களும் நானும் கடவுள் நமக்கு கொடுத்த உயிருக்காக, அதைவிட அதிகமாக நம்முடைய நம்பிக்கைக்காக நன்றி கூறி வாழ வேண்டும். நாம் எவ்வளவு நாள் இந்த உலகத்தில் இருக்கிறோம் என்பது முக்கியமல்ல, அதை தாண்டி கடவுள் நம்மை எதற்காக படைத்தாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றி ஒவ்வொரு நாளும் வாழ்கின்றோமா என்பதுதான் முக்கியம். எல்லா நாட்களிலும் நாம் சில நல்ல காரியங்களை செய்ய வேண்டும். அதிலும் குறிப்பாக இந்த தவ காலத்தில் நாம் அதிகமாக ஜெபிக்க வேண்டும், வேண்டுதல் செய்ய வேண்டும். நாம் அதிகமாக ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க வேண்டும், தியானிக்க வேண்டும். நாம் அதிகமாக தவம் செய்ய வேண்டும், ஒருத்தல் செய்ய வேண்டும். நாம் அதிகமாக தேவையில் இருக்கின்ற சகோதர சகோதரிகளுக்கு உதவி செய்ய வேண்டும். இப்படி நம்முடைய வாழ்வு மாற வேண்டும் என்று திரு அவை நம்மை அழைக்கின்றது. பிரியமானவர்களே, இன்றைக்கு பக்தியோடு, எதிர்பார்ப்புகளோடு, நல்ல மனத்தோடு கூடியிருக்கிற உங்கள் எல்லாரையும், உங்களுடைய குடும்பங்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு நமக்கு வாசிக்கப்பட்ட இந்த அருமையான வாசகங்கள் வழியாக ஆண்டவர் நமக்கு என்ன செய்தியை சொல்லுகிறார் என்று நாம் பார்ப்போம். இன்றைய முதல் வாசகம் சாமுவேல் முதல் நூலிலிருந்து எடுக்கப்பட்டது. உங்களுக்கு தெரியும், இஸ்ராயேல் மக்கள் மற்ற மக்களைப் போல we also want a king, எங்களுக்கும் ஒரு அரசர் வேண்டும் என்று கேட்டார்கள். கடவுள் சவுலை தேர்ந்து கொண்டு சாமுவேல் வழியாக அவருக்கு அபிஷேகம் செய்தார். ஆனால் சவுல் ஆண்டவருக்கு உண்மையாக இல்லை, பிரமாணிக்கமாக இல்லை. உடனே கடவுளே வந்து சாமுவேலிடம் சொல்லுகிறார், சவுலை அரசனாக தேர்ந்து கொண்டதற்காக நான் மிகவும் மனம் வருந்துகிறேன். பிரியமானவர்களே, இன்னைக்கு அப்படி நம்ம பற்றி கடவுள் சொல்லக்கூடாது. இந்த பெண்ணை படைத்ததற்காக, இந்த ஆளை படைத்ததற்காக நான் மனம் வருந்துகிறேன் என்று சொல்லும் விதத்தில் நாம் யாரும் வாழக்கூடாது. நாம் நன்றாக வாழவில்லை என்றால், தாறுமாறாக இருந்தால், மனம் போன போக்கிலே செயல்பட்டு கொண்டிருந்தால் கடவுள் அப்படித்தான் சொல்லுவார். அந்த பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது, இப்படி கடவுள் சொன்ன உடனே உரக்க சத்தமிட்டு சாமுவேல் கண்ணீர் விட்டு கதறி அழுதாராம். பாருங்க, கடவுள் இப்படி சொல்லிட்டாரே, சவுல் அரசனாக்குவதற்காக வருந்துகிறேன் என்று. அப்போதுதான் சாமுவேலிடம் கடவுள் சொல்லுகிறார், நீ போ, புதிதாக ஒருவனை சவுலினுடைய இடத்துல அரசனாக்க வேண்டும் என்று. சாமுவேல் போகின்றார். கொம்பை எண்ணெயால் நிரப்பி கொண்டு செல்கின்றார்.
பெத்லெஹேமை சார்ந்த ஈசாயிடம் போகின்றார். அவருக்கு பாருங்க 8 பிள்ளைகள். ஒவ்வொருவராக அந்த ஈசா, ஜெஸ்ஸேன்னு இங்கிலீஷில் சொல்கிறாங்க, கொண்டு வருகிறார். நான் இவனை தேர்ந்துக்கல. இவ்வளவுதானா? 7 பேர் வந்துட்டீங்களே, இவ்வளவுதான். இல்லை, இன்னும் ஒருத்தன் இருக்கிறான். அவன் கண்கள் ஒளி வீசுகின்றன, சிகப்பாக இருக்கிறான். அப்படின்னா என்ன? இன்னும் குழந்தை பிள்ளையா இருக்கிறான் அப்படின்னு அர்த்தம். இருக்கிறான். கடவுள் என்ன சொல்றார்? மனிதர் வெளி தோற்றத்தை மட்டும் பார்க்கின்றனர், நானோ உள்ளத்தை ஊடுருவி காண்கிறேன். நம்ம அழகாக ட்ரெஸ் பண்ணணும், நல்ல வீட்டில் இருக்கணும், பளபளன்னு ஒரு 2 வீலரோ அல்லது கார்லேயோ போகணும். மனிதர் வெளி தோற்றத்தை மட்டும் பார்க்கின்றனர், நானோ உள்ளத்தை ஊடுருவி காண்கிறேன் என்று சொல்லி கடைசியாக தாவீதை அபிஷேகம் செய்கின்றார். The Lord looks at your heart. ஆண்டவர் உன் உள்ளத்தை பார்க்கிறார். உன்னுடைய நினைவு, உன்னுடைய பேச்சு, உன்னுடைய செயல்கள் எல்லாம் ஆண்டவருக்கு வெட்ட வெளிச்சமாக இருக்கிறது. ஆண்டவர் முன்னிலையில் நீ மதிப்புக்குரியவராக இருக்க வேண்டும். அதற்காகத்தான் இந்த தவக்கால். திருப்பாடல் 139 வாசித்து பாருங்கள். ஆண்டவரே, நான் பாதாளத்திற்கு சென்றாலும் அங்கே நீர் இருக்கிறீர், ஆகாயத்திற்கு பறந்து போனாலும் அங்கே இருக்கிறீர். நான் எழுந்திருப்பதும் உட்காருவதும் உனக்கு தெரியும், எல்லாமே உமக்கு தெரியும். உம்முடைய திருமுன்னிலையிலிருந்து நான் ஒளிந்து கொள்ள முடியுமா? பிரியமானவர்களை, யாருமே ஒளிந்து கொள்ள முடியாது. இப்படி பார்த்துட்டு அப்படி பார்த்துட்டு யாரும் பார்க்கலன்னு நினைக்காது. கடவுள் பார்த்து கொண்டே இருக்கிறார். எப்படி நீ குடும்பத்திலே வாழ்கிறாய், எப்படி நீ வேலை செய்கிறாய், கடவுள் பார்த்து கொண்டே இருக்கிறார். இன்றைக்கு முக்கியமாக வாசக பகுதிகள் எல்லாம் சொல்வது, பார்க்க வேண்டும், ஆண்டவருடைய கண்களோடு பார்க்க வேண்டும். நம்ம எப்போதும் பார்க்கிற ஆண்டவர் முன்னிலையில் நல்ல விதமாக வாழ வேண்டும். இதுதான் இன்றைக்கு ஆண்டவர் நம்ம எல்லாரிடமும் கேட்பது. பிரியமானவர்களே, இன்றைய 2வது வாசகம் பாருங்கள். மீண்டுமாக நாம் தூய வாழ்வு வாழ வேண்டும் என்று பவுலடியார் எபேசியருக்கு எழுதிய திருமுகம் வழியாக நமக்கு குறிப்பிடுவது சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு காலத்தில் இருளாயிருந்த நீங்கள் இப்போது ஒளியாயிருக்கிறீர்கள், ஒளி பெற்ற மக்களாய் வாழுங்கள். திருடன் இருட்டை தான் அதிகமாக விரும்புகிறான். நம்ம மலேஸ்வரம் பீட்டர் செமினரி முன்னாடி பிஹெச்எல் ஃபேக்ட்ரி இருக்குது. நிறைய வாட்ச்மேன் இருக்கிறாங்களோ இல்லையோ, பவர்ஃபுல் லைட்டு. திருடன் அதில் போவானா, ரொம்ப பயப்படுவான். ஒளியின் மக்களாக நீங்கள் வாழுங்கள். ஒளியே எல்லா நன்மையையும் நீதியையும் உண்மையையும் விளைவிக்கின்றது. பாருங்கள், இந்த தவ காலத்தில் நம்ம செய்ய வேண்டியது என்ன? நன்மை. நான் அடிக்கடி மாணவர்களுக்கு சொல்வேன், அழகாக இருக்கணும்னா என்ன செய்யணும்? நல்லா பவுட்ரு போடணுமா? சில பெண்கள் நல்லா மை போடணுமா? என்னென்னவோ டெக்கரேஷன் பண்ணுமா? நான் சொல்லுவேன், லேர்ன் சம்திங் நியூ எவ்ரி டே, டூ சம் குட் டு சம்படி எவ்ரி டே. ஒவ்வொரு நாளும் சிறு பிள்ளைகளே புதிதாக கற்றுக்கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளும் யாருக்காவது ஒருவருக்கு நல்லது செய்யுங்கள். காசு பணம் கொடுக்கணும்னு இல்லை, உன்னிடம் இருப்பதை பகிர்ந்து கொள்ளலாம், அன்பான வார்த்தை பேசலாம், புன்முறுவல் செய்யலாம். அதுதான் அழகாய் இருக்க ரகசியம். இன்றைக்கு பவுல் சொல்லுகிறார், ஒளியின் மக்கள் எப்படி இருப்பார்களாம்? நன்மை செய்து கொண்டே இருப்பார்களாம். ஒவ்வொரு நாளும் தூங்க போகும் முன், பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நான் உங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன், ஆத்ம சோதனை செய்யணும். எக்ஸாமினேஷன் ஆஃப் கான்ஷியன்ஸ். இன்னைக்கு யாருக்கு என்ன நல்லது செஞ்சேன்? சில பேர் சொல்லுவாங்க, நான் செவனேன்னு இருந்தேன், யார் வம்புக்கும் போகல, எனக்கு ஏன் இந்த கஷ்டம்? அதுக்கு தான் உனக்கு கஷ்டம் வரும்.
பாவம் செய்யாமல் இருந்தால் மட்டும் போதாது, நன்மை செய்ய தெரிந்திருந்தோம், முடிந்திருந்தோம், நீ செய்யாமல் இருந்தால் அது பாவம். நன்மை செய்ய தெரிந்திருந்தோம், முடிந்திருந்தோம், நீ செய்யாமல் இருந்தால் அது பாவம். நன்மை செய்ய வேண்டும். பிரியமானவர்களே, நான் சொல்லுவேன் அடிக்கடி, கையை நீட்டி நாக்கை நீட்டி நன்மை வாங்கினா பூச முடியறதில்லை. கையை நீட்டி நன்மை செய்ய வேண்டும். நன்மை வாங்குவது நாம் நன்மை செய்வதற்காக. அதற்குத்தான் இன்றைக்கு பவுல் சொல்லுகிறார், நன்மை செய்ய வேண்டும். அதுதான் ஒளியின் மக்களுடைய அடையாளம். இரண்டாவது நம்ம செய்ய வேண்டியது, எல்லாரும் நீதி செய்ய வேண்டும். நீதி. He is a just person. What is justice? Give each one his or her due. Give to Caesar what belongs to Caesar. Give to God what belongs to God. நீதியா இருக்கணும். கோயிலுக்கு வந்தா போதாது. கோயிலுக்கு வரும்போதே முன்னாடி 10 வண்டி இருக்கும். இவர் 11வது வந்தவர் ஓவர்டேக் பண்ணிட்டு போவார். அநீதி. டேக்கிங் undue advantage over others. அநீதி. எல்லாருக்கும் குடும்பம் இருக்கு, அவங்களும் வீட்டுக்கு போகணும். நீதி செய்ய வேண்டும். இன்றைக்கு மார்ச் மாதம் 19ஆம் தேதி புனித சூசேப்பருடைய திருவிழா. இந்த ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கிறதுனால நாளைக்கு தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் சில இடங்களில் இன்றைக்கும் கொண்டாடுகிறார்கள். அவர் நீதிமான், கடவுளுக்கு பிரியமாக இருப்பது, யாருக்கும் கெடுதல் செய்யாமல் இருப்பது, யாருடைய உரிமையும் பறிக்காமல் இருப்பது, அதுதான் நம்முடைய வாழ்க்கை. நீதி செய்ய வேண்டும். கணவருக்குரியது, மனைவிக்குரியது, பிள்ளைகளுக்குரியது, பெற்றோருக்குரியது. உன் உடன் பிறந்தாரின் சொத்துக்கு ஆசைப்படாமல் இருப்பது. நீதி செய்ய வேண்டும். ஜஸ்டிஸ். யூ மஸ்ட் பி நோன் as a just man. ஏன் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் கூட என்ன சொல்லுகிறார்கள் அடிக்கடி? சிறு பிள்ளை கூட 4 சாக்லேட் இருக்கும்போது 3 அண்ணங்கிட்ட கொடுத்தா உடனே இட் இஸ் நாட் ஃபேர் அப்படின்னு சொல்லு. எல்லாருக்கும் தெரியுது, இட் இஸ் நாட் ஃபேர், இது அநியாயம் என்று சொல்லுகிறது. அநியாயம் செய்யக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகள் அநியாயம் செய்யக்கூடாது. நீதி செய்ய வேண்டாம். பாருங்கள், உண்மை. மூன்றாவதாக உண்மை. ஒளியின் மக்கள் உண்மை பேசுவார்கள். நீ நினைப்பதற்கும் பேசுவதற்கும் தொடர்பு இருக்க வேண்டும். நீ பேசுவதற்கும் செய்வதற்கும் தொடர்பு இருக்க வேண்டும். சம்பந்தம் இல்லாமல் இருந்துவிடக்கூடாது. There must be conformity between your thought and word, between your word and deed. சொல்வதொன்று செய்வதொன்றாக இருக்கக்கூடாது. உண்மை. யாரை ஏமாற்றினாலும் கடவுளை ஒருபோதும் ஏமாற்ற முடியாது. பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு ஆண்டவருடைய இந்த வல்லமையுள்ள வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் எல்லாரும் நல்லது செய்தால், நீதியோடு நடந்தால், உண்மை பேசுபவர்களாக இருந்தால், உண்மையாகவே ஆண்டவர் மிக மிக மகிழ்ச்சி அடைவார் என்பதை மறந்து விடாதீர்கள். இந்த நற்செய்தி பகுதி ஒரு அதிகாரம் முழுதும், யோவான் நற்செய்தி 9ஆம் அதிகாரம் முழுதும் கொடுக்கப்பட்டுள்ளது. முக்கியமானது மட்டும் அதில் நம்ம தெரிஞ்சுக்கணும். பாருங்க, ஆண்டவர் வந்தார், ஒரு பிறவி குருடனை பார்க்கிறார். எல்லாரும் கேட்குறாங்க, இவன் செய்த பாவமா இவங்க அப்பா அம்மா செஞ்ச பாவமா? துன்புறுபவர்களை பார்க்கும்போது சில பேருக்கு they become a point of discussion. ஆனால் ஆண்டவருக்கு ஆப்ஜெக்ட் ஆஃப் கம்பேஷன். கடவுளுடைய மகிமை வெளிப்படத்தான் இவன் இருக்கிறான். அவங்க தப்பு செஞ்சாங்க, அதனால்தான் தண்டனை அனுபவிக்கிறாங்க. யாரும் அப்படி சொல்லாதீங்க, பேசாதீங்க. வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சுற மாதிரி அந்த குடும்பத்துக்கு அப்படிதான் ஆகணும், அப்படிலாம் நம்ம பேசக்கூடாது. ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார். பாருங்க, ஆண்டவர் என்ன செய்கிறார் இதில். இந்த நீண்ட பகுதி அப்புறமா நீங்கள் வாசித்து பார்க்கணும். அவர் சேற்றில் உமிழ்ந்து
சேர் உண்டாக்கி மண்ணில் உமிழ்ந்து அந்த சேற்றை அவனுடைய கண்ணில் பூசி போய் நீ வந்து குளத்தில் கழுவு அப்படின்னு சொல்ல உடனே செஞ்சிருக்கலாம் ஆண்டவர். இருந்தாலும் ஒரு விதத்தில் நம்முடைய திருமுழுக்கை நினைவூட்டுவது போல நீ கழுவப்பட வேண்டும், உன்னுடைய பங்கேற்பு அவசியம், தூய்மை அடைய வேண்டும் என்பதற்காக அவன் போனா கழுவுனா பார்வை பெற்றான். இப்போ தான் ஆண்டவர் முதல்ல வரார். பிறகு கடைசியில் அவனை பார்க்கிறார், பரிசேயர்களை பார்க்கிறார். 3 சந்திப்பு தான் ஆண்டவர். அப்புறம் 4 சந்திப்பு மற்றவர்கள் சந்திப்பு. இது நடந்த பிறகு என்ன ஆயிட்டு பாருங்கள். மக்கள் எல்லாம் பேசிக்கிறாங்க. சில பேர் சொல்கிறாங்க இவன் தானே அங்கே பிச்சை கேட்டுட்டு இருந்தான். சில பேர் ஆமாம் அவன் தான். இன்னும் சில பேர் இல்லை. வித்தியாசமான கருத்துக்கள் தெரியல. அப்புறம் இந்த பரிசேயர்கள் வராங்க, மக்கள் தலைவர்கள் வராங்க. என்னப்பா அது, உனக்கு என்ன ஆச்சு? அவன் உடனே சொல்கிறான் நடந்தது. அவர் வந்து ஒரு ப்ராஃபெட், முதல்ல ஒரு மனிதன் ஆரம்பித்தவன், அவர் ஒரு இறைவாக்கினர் அப்படின்னு சொல்கிறார். அவங்களுக்கு வந்து பிடிக்கல. ஏன்னா அது ஓய்வு நாளில் வந்து இந்த குணமாக்குதல் நடைபெற்றதென்று பிடிக்கவில்லை. எனவே அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள், ஒரு பக்கம் இயேசு ஓய்வு நாளை மீறியதால் அவர் பாவி என்று சொல்கிறார்கள், இன்னொரு பக்கம் அவர் செய்ததை ஏற்றுக்கொண்டு நலம் அடைந்ததால் அவர் சார்பாக பேசியதால் இவனும் பாவி என்று சொல்லுகிறார். பாருங்க, அவங்க அப்பா அம்மா கிட்ட கேட்குறாங்க. அவங்கள வந்து ரொம்ப டிப்ளமேட்டிக்கா, ஏன்னா இயேசுவை ஏற்றுக்கிட்டா ஜெபக்கூடத்தை விட்டு வெளியே தள்ளிடுவாங்கன்ட்டு. இது யார், உங்கள் மகனா? ஒரு பக்கம் ஆமாம் எங்கள் மகன்தான். அவன் இப்போ பார்க்குறானே, அது எப்படி? அவன் வயது வந்தவன், அவனை கேட்டுக்குங்க. எதுக்குன்னா அவங்க இயேசுவை பகிரங்கமாக ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. இப்போ 2வது தடவையும் இந்த பரிசேயர்கள் வராங்க. இவன் எவ்வளவு தைரியமாக பேசுகிறான் பாரு. நான் தான் ஏற்கனவே சொன்னேன், ஏன் என்னை தொந்தரவு பண்ணுறீங்க, நீங்களும் அவருடைய சீடராக விரும்புகிறீங்களான்னு கேட்ட உடனே தான் இவனை கண்ணாபின்னான்னு திட்டி தூரப்போ என்று விரட்டி அடிக்கிறார்கள் அவனை. ஆண்டவர் மீண்டும் அவனை பார்க்கிறார். அப்போது அவர் உண்மையாகவே கடவுள் என்று அவரை ஏற்றுக்கொண்டு அவரை வணங்குகிறான் இந்த பிறவி குருடன். பாருங்கள், அந்த பரிசேயர்கள் பார்க்கிறேன் என்று சொன்னவர்கள் குருடர்களாக மாறிவிடுகிறார்கள், ஏற்றுக்கொள்ளவில்லை. இதுதான் இந்த அழகான பகுதி. நேரம் கிடைச்சா பாருங்க, 10 நிமிஷம் அந்த அதிகாரம் முழுசும் நீங்க வாசிச்சிங்கன்னா அவ்வளவு சுவையாக இருக்கிறது. என்ன நாம் கற்றுக்கொள்கிறோம் இந்த தவ காலத்தில்? பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவரை பார்க்க தயாராக இருக்கிறீர்களா? இந்த கண்ணு மட்டும் போதாது, நம்முடைய இதய கண் திறக்க வேண்டும். ஆண்டவரை அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும். அவனுடைய பெற்றோரை போல ஏனோ தானோ என்று ஆண்டவரை ஏற்றுக்கொண்டால் போதாது, தப்பித்து கொண்டால் போதாது. அந்த பரிசேயர்களை போல கண்ணிருந்தும் குருடர்களாக நாம் இருக்கக்கூடாது. இந்த குருடனாய் இருந்து நலம் பெற்றவனை பாருங்கள். மெசியா என்கிறான், இறைவாக்கினர் என்கிறான், கடவுள் என்கிறான். அவருக்காக துன்புற தயாராகிவிட்டான். அவர் சார்பாக பேசுகிறார். இதுதான் சீடத்துவ வாழ்க்கை. ஆண்டவரே, நானும் பார்க்க வேண்டும், என் இதயத்தால் பார்க்க வேண்டும், உம்மை காண வேண்டும், உமக்காக வாழ வேண்டும், உமக்காக துன்புறுவேன், உம் சார்பாக பேசுவேன், உம்மை ஆராதிப்பேன் என்கின்ற மனநிலையோடு நாம் எல்லாரும் மாற வேண்டும். பிரியமான சகோதர சகோதரிகளே, திருப்பலி முடிந்து சிலுவை பாதை, ஆண்டவருடைய பாதை, துன்பத்தின் பாதை, அன்பின் பாதை. நம்முடைய துன்பம் எல்லாம் இன்பமாக மாற வேண்டுமா? நிச்சயமாக மாறும். அதிகமாக ஜெபிக்க வேண்டும், அதிகமாக அன்பு செய்ய வேண்டும். ஆண்டவர் செய்தது அதுதான். ஜெத்செமனே தோட்டத்தில் கண்ணீர் விட்டு கதறி ஜெபித்தார்.
தந்தையை அன்பு செய்தார், நம் எல்லாரையும் அன்பு செய்தார். ப்ரே மோர், லவ் மோர், யூ வில் சஃபர் ஃபார் காட், யூ வில் சஃபர் ஃபார் யுவர் டியர் ஒன்ஸ். உங்கள் சுமைகள் எல்லாம் சுகங்களாக மாறும், துன்பங்கள் எல்லாம் இன்பமாக மாறும். எப்போது? அதிகமாக ஜெபிக்கும் போது, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும் போது. உண்மையாகவே இந்த நாட்கள் நாம் இன்னும் நெருக்கமான ஆண்டவருடைய சீடர்களாக இருக்க நமக்கு துணை புரிவனவாக. ஆமென்.